அம்மா 16 நான் காட்டுறேன். தேங்க்ஸ். ஃபீலிங்க அது என்னமோ தெரியல, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ என் காதலை பற்றி சொல்லணும்னு தோணுது. அவளை முத காலேஜில் தான் பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் லாபியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு க்ராஸ் பண்ணிட்டு போனேன். அவளை நான் சரியாக கூட பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும் அவள் கீழே வர போகிறான்னு. என் கண்ணு ஸ்டெப்ஸை தவிர வேறு எங்கேயோ பார்க்கல. அன்னைக்கு தான் நான் அவள் காலை பார்த்தேன். அவள் கீழே வர அவளோட அழகான முகத்தை நான் பார்த்தேன். என் கூட நின்ன ஃப்ரெண்ட் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே கேட்கல. சொல்லப்போனா கூட யார் நின்னான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எங்கேயோ இருந்த அவள் அழகான முகம் மட்டும்தான் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள எங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னமோ தெரியல, எங்கள் காதல் 5 நாள் தான் உயிரோடு இருந்துச்சு. என்னடா 5 நாள் வருதெல்லாம் ஒரு காதலாக நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் காதல் இத்தனை நாட்கள் பொறுத்து இல்லை. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, பாசம் கண்ணா கழுத்து வரைக்கும் காட்டுவாங்க. ஆனால் அதுவே சண்டேன்னு வந்துச்சு, அந்த பாசம் எங்கடா நம்ம அப்படியே தேடணும். ஒரு நாள் பார்த்தா அவங்க அந்த ரோடு தாண்டி போயிருப்பாங்க. சரி இந்த ரோடு தானே கிராஸ் பண்ணலான்னு எந்திரிச்சா அதுக்குள்ளேயும் 2-3 பேர் நடுவில் வந்துடுவானுங்க. முன்னாடிலாம் பாட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோவா லிரிக்ஸ் புரியாது, ஆனால் இப்போலாம் அது மட்டும்தான் புரியுது. சில நேரம் நம்ம லூஸ் ஆயிடுவோமோன்னு தோணும், சில நேரம் நம்ம லூஸு தானோன்னு தோணும். இந்த காதல் ரொம்ப கஷ்டங்க. இந்த ரப்பர் பேண்ட் இருக்க நிறைய பேர் இதை வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. 2 பேர் காதலிச்சாங்கன்னா இந்த காதல் அப்படியே பெருசாக இருக்கும், இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி. சப்போஸ் யாராச்சும் விட்டாங்க, இந்த வலி பின்னிடுங்க. நான் அந்த வலியை சொல்ல, இங்கே ஒரு வலி வலிக்கவும் பாருங்க, அப்படியே கண்ணீரே வந்துடுங்க. என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? நீங்கள் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பாட்டு கிட்டிக்கு இருந்த உங்களுக்கே என் ஃபீலிங்ஸ் புரியுது, அவளுக்கு புரியாதா?